அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவி. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கத்துடன் மிக அருமையான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் உங்களுடைய ஆசீர்வாதம், அதேபோல இறைவனுடைய அனுகிரகமும் பிரபஞ்சத்துடைய ஆற்றலும் நமக்கெல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து நல்லா இருக்கணும். எல்லாரும் சுகமாக இருக்கணும், ஐஸ்வர்யத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்துடன் இருக்கணும்னு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு மிக அற்புதமாக 14/4/2026 சதயம் நட்சத்திரத்தில் சந்திரன் பிரவேசிச்சுட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பிறக்கக்கூடிய அற்புதமான ஏகாதேசி திருநாளில் இந்த தமிழ் புத்தாண்டு பெருமாளுடைய அமைப்பிலும் ராகு நட்சத்திரத்துடைய விஷயத்திலையும் பிறக்கிறனால இந்த பராபவ அப்படின்னா சில பிரச்சனைகள், அவமானம், கெட்ட பேர் இந்த அரசு சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ அரசியல்ல மத குருமார்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பிரபலியமாக இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது கெடக்கூடிய அமைப்பு வரும். பெரிய பெரிய கண்டமெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அதாவது இந்த ஆண்டு பாதிக்கு மேலே ஒரு மாதிரி ஜூனுக்கு அப்புறம் ஒரு கேட்டகரியும் ஜூனுக்கு முன்னாடி ஒரு விஷயமும் நாடு சார்ந்து ஒவ்வொருத்தருங்க வீட்லேயும் பல விஷயங்கள் மாறணும்னு வச்சுங்களேன். கோச்சார கிரகங்கள் காலசர்பத்துடைய அமைப்பில் மற்ற 7 கிரகங்கள் அடவுல இருக்குது. அப்போ மற்ற கிரகங்கள் கால சர்ப தோஷம்னா ராகு கேது, அந்த கும்பத்தில் ராகு சிம்மத்தில் கேதுங்க. இப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் 3 கிரகங்கள் புதன், செவ்வாய், சனி பகவான் மீனத்தில் இருக்கார். அதே போல் செவ்வாயோடைய விஷயங்கள் எல்லாமே புதனுடைய அந்த நீச்சம் பெற்ற புதனுடைய இருக்கிறனால உறவுகள் சார்ந்து செவ்வாய் சனியான ஒரு ஆரோக்கியத்தை குறையாக கொடுக்கறது. ஒரு எப்படிங்கன்னா அவமானம், கெட்ட பேருங்கிறத விட ஆக்சிடென்ட், ஒரு விபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏதாவது போர், இது மாதிரி பூகம்பம், காற்றுனால பிரச்சனை, இது மாதிரி பஞ்சபூதத்தினால ஒரு இடர்களை, துயரங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பராபவ ஆண்டோடைய பலாபலன்ல காட்டுதுங்க. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இறைவன் நமக்கு எல்லாமே நல்லது செய்யட்டும். பங்குனி பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உங்களுக்கு முடிஞ்சு சித்திரை 1 அப்படிங்கிற அந்த பார்டரில் ஆரம்பிக்கக்கூடிய என்ன சித்திரை வெயில், கத்திரி வெயில் அப்படிம்பாங்க. இதில் திருமணம் ரொம்ப இருக்காதுங்க. 2-3 முகூர்த்தம் தான் வரும் இந்த மாதம். அப்படி ஆரம்பிக்கிற விஷயம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அதெல்லாம் அந்த கள்ளழகர் மதுரையெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். இதில் என்னன்னா நல்லா கேட்டுக்குங்க. அமாவாசை, இந்த அமாவாசை சர்வ அமாவாசை ஒன்று இருக்குது, மகாலய அமாவாசை ஒன்று இருக்குது. அப்போ இதில் போதானய அமாவாசைன்னு ஒன்று வரும். அந்த போதானய அமாவாசை இந்த மாதம் வருதுங்க. 16ஆம் தேதியும் 17ஆம் தேதி 2 நாள் மிங்கிலாய் வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. நரசிம்ம ஜெயந்தியெல்லாம் வரக்கூடிய ஆரம்பத்திலேயே சித்திரை மாதம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. 12 தமிழ் மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துடைய அமைப்பிலும் இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய விஷயத்தில் மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் நமக்கு பலாபலன் பரிகாரத்துடன் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிங்க. தாய் உள்ளம், பாசம் பொங்கி வளைஞ்சு ஒரு நட்புக்கு மதிப்பு கொடுக்குறவங்க நீங்கள் தான். இதெல்லாம் இருந்தாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லணும். ஏன்னா மனசார பழகக்கூடியவங்க. மனசு எங்கே இருக்குது, அன்பு எங்கே இருக்குன்னு உங்ககிட்ட தாங்க. அப்படியே ஒரு 2 வார்த்தை கேட்டோன்னே வருத்தப்படுறாங்க ஒருத்தவங்கள, அப்படியே ஃபீல் பண்ணாங்கன்னு வச்சுங்க. ஃபீல் பண்ணாவே ஜலம் கண்ணில் வச்சுருவீங்க, கண்ணில் தண்ணி வச்சுருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு இறக்கக்கூடும். நான் அப்படி செய்வேனாப்பா, என்னைய போய் இப்படி சொன்னேயாப்பா அப்படின்னா போதும். அந்த இலகிய குணம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. இதே தான் உங்களுக்கு மைனஸ், இதே தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸும். எங்கே அடித்தா உங்களை காலி பண்ணலாம் அப்படின்னா மனசளவில் டச் பண்ணணும். எப்படிங்க? உங்களை மனசளவில் டச் பண்ணனா நீங்கள் குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்தாலும் சின்ன சின்ன தடையோ அல்லது ஒரு அவமானமோ கொடுப்பாங்க. குழந்தைகள், உங்களுடைய குழந்தைங்க நல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, பட்டம், பதவி உயர்வு, வெளிநாடு தொடர்பு, என்ன நீங்கள் காலேஜுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, துறை சார்ந்து மருத்துவத்துறையாக இருக்கலாம், அல்லது நீங்கள் என்ன சப்ஜெக்ட், என்ன டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஜூன் மாதம் படிப்படியான உயர்வு உண்டு. 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருந்த குரு பகவான் இனிமே வருமானத்தை கொடுப்பார், ஏற்றத்தை கொடுப்பார்.
நல்ல காது குளிருது மேடம், அத்தனை கஷ்டம் 4-5 வருஷமா, இனிமே விரயம் வராது, பயப்படாதீங்க. ஜென்மத்துக்கு உச்சம் பெற்று வரார். நீங்க ஆயில்யமா இருக்கலாம், புனர்பூஷமா இருக்கலாம், பூச நட்சத்திரமா இருக்கலாம். எப்பயுமே நீங்க ஒரு அதிகாலை எழுந்து இனிமே ஒரு சின்ன பிரார்த்தனை உங்க குலதெய்வத்திட்ட வைங்க, சூப்பரா இருக்கும். அவர் 5 மணிக்காவது எந்திரிச்சிருங்க, ஒரு 10 நிமிஷம் ஒரு மெடிடேஷன். இனிமே எனக்கு சக்சஸ், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, தைரியமா இருக்கணும். ஏன்னா அந்த தைரியம் என்னன்னா அந்த 2ஆம் இடத்து கேதுக்காக சொல்றேன். கேது 2ல் இருக்கும்போது உங்களுடைய வாக்கு, உங்களுடைய குடும்பத்துல சில மதிக்காம இருப்பாங்க, நீங்களே தட்டு தடுமாறி உளரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. தெரியாம பேசிட்டேங்க, தெரியாம சண்டை போட்டுட்டேன், தெரியாம நம்ம ஒருத்தவங்களை வருத்தப்படுத்திட்டேன், அந்த புத்தி தடுமாற்றம், தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிறதுலாம் இனிமே படிப்படியாக மே ஜூன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பாதி பாதியாக பிரிச்சுக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு அது இல்லாமல் 2ஆம் இடத்துக்கும் வருவார். கடன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவாருங்க. வருமானமும் வரும், ஆனால் கடன் கொஞ்சம் குறையிறது கஷ்டம் தான். பொய் சொல்லக்கூடாதுல்ல, கிரக அமைப்பை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய 24ஆம் தேதி கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருந்த 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த ராகு ஒரு நல்ல அப்பா அம்மா வழியில் இருக்கிறது, அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்களோ வருமானங்களோ பணமோ உங்களுக்கு ஒரு கௌரவமோ எல்லாமே கிடைக்கும். குடும்பத்துக்காக சொந்தக்காரங்களுக்காக நட்பு வட்டத்துக்காக நிறைய அலைச்சல்கள் உண்டு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுங்க, மாறி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். நல்லா கேட்டுக்கணும். அப்போ பாக்கியஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல என்ன இருக்கார் சனி பகவான், 7ஆம் இடத்துல என்ன இருக்காரு உங்களுக்கு, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி 8ல் இருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வராரு ராகு. கேது என்ன பண்றாரு, உங்களுடைய 2ஆம் இடத்துக்கு இருந்து சிம்மத்துல இருந்து உங்க இடத்துக்கே வரக்கூடிய ஜென்மமாக வரக்கூடிய அமைப்பு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ராகு கேது பெயர்ச்சி, குரு பகவானோட பெயர்ச்சி, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ளஸ். அப்படிங்கும்போது ஒரு 70% நல்லா இருக்குங்க. 70%னாவே நமக்கு எவ்வளவு ஜெயிக்கலாம். உங்களுடைய குடும்பத்துல ஒரு குதூகலம், ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை தீரும், செலவினங்கள்லாம் குறையும், தெய்வ அனுகூலம் உண்டு. யாத்திரை போறது, குடும்பத்தோட டூர் போறது ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒன்று உங்களாலையும் கிடைக்கலாம், அல்லது குழந்தைங்கள்னால கிடைக்கலாம். இப்படி வெளிவட்டாரத்துல ஒரு மதிப்பு மரியாதை, ஒரு பொன்னாடை போத்துறது, மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசியல் 2 பேர் இப்போ போட்டிடுறது எதுங்க, கடகராசியில தானே போட்டிடுறாங்க. அப்ப 2 பேர்த்துக்குமே வாக்கு உறுதி சொல்றதோ அல்லது மக்களிடையே பேசும் பொழுதோ சில அவமானங்கள் கெட்ட பேர் எல்லாம் வரும். மக்கள் தொடர்பு கொஞ்சம் ஏற்றமா இருக்கும், குறைவா இருக்கலாம். புதிய முயற்சிகள் செய்யுங்க. தொழில்துறை சார்ந்து புதிய வளர்ச்சி உண்டு. ஆரோக்கியம் சீராகும். சிலருக்கு கொஞ்சம் உடம்பு உபாதைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். நேரத்துக்கு சாப்பிடணும். கடகராசி அதை மட்டும் கவனமா வச்சுங்க. சித்தர் வழிபாடு நல்லா இருக்கும். கடல் சார்ந்து ஆறு சார்ந்து இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு நல்லா இருக்கும். இல்லைங்க நான் கணக்கம்பட்டியார வழிபாடு எடுக்கிறேன், சாய்பாபாவை கும்பிட்றேன், எது வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வியாழக்கிழமை நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க. யாருங்க, கடகராஜிஸ்காரங்க. இதெல்லாம் நல்லதுக்கு சொல்கிறேன். உச்சம் பெறாரு, நம்மளோட இடத்துக்கு வராரு, நம்ம வீட்டுக்காரருங்க மாதிரி. அப்போ நமக்கு எல்லாமே நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்போ அவர் பார்க்கக்கூடிய இடம்னு ஒன்று இருக்குல்லங்க, எங்கள் இடத்துல உட்கார்றாரோ அங்கேருந்து எந்த இடமா பார்க்குறாரு அப்படிங்கும்போது வண்டி வாகனம் இதெல்லாம் யோகத்தை கொடுக்கணும், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், சுபகாரியம் நடக்கணும் அப்படிங்கிற விஷயம் குருவுக்கு மட்டும்தான் கோடி நன்மை. அப்படிங்கிற இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.